ஹாய் யூடியூப் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் 2 நாளாக வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன்லங்க, நம்ம வயல் வந்து உழவு ஓட்ட போகிறோம். இனிமேட்டு ஆடுகளுக்கு வந்து வயலில் மேய்ச்சல் இல்லை, நம்ம வேலியில் தான் மேய்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 2-3 வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் நான். இப்போ வந்து உழவு ஓட்ட வரேன்னு சொல்லிட்டு இப்போ மழை ஒரு நாள் வந்துடுச்சு, அதனால் வரல. மறுநாளும் வந்து அவங்க ஏதோ வேலையாக இருந்தாங்க, வரல. 2 நாளாக வந்து வரல. அந்த 2 நாளுமே நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன் நான். வந்து நாளைக்கு வயலில் மேய்க்க மாட்டோம், வேலிக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 3 நாளாக வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி வந்து உழவு ஓட்டு வந்துருச்சு. நம்ம ஆடிப்பட்டம் சோளம் போடுவதற்காக வயலை வந்து உழவு ஓட்டி பதப்படுத்தி வைக்கலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு சால் ஓட்டியாச்சு கொக்கி 5 கலப்பையால். இப்போ வந்து 2வது சால் வந்து கொக்கி கலப்பையால் ஓட்டுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சால் வந்து நம்ம ரொட்டரேட்டர் விட்டு ஓட்டணும், பார் போடணும். போட்டுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி விட்டு கேணியில் தண்ணி கிடக்கு, தண்ணி விட்டு சோளம் போடலாம், மழைக்கு முன்னே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா இருக்குது. அந்த மாதிரி செய்வோமா இல்லை மழையை கண்டு உணுவோமான்னு வந்து சரியாக தெரியல. அதுக்காக இப்போ உழவு ஓட்டிகிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஆடுகளும் இன்றைக்கி தான் கடைசி வயல் பக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏரிக்கரைக்கு தான் போக வேண்டும் நாளைக்கெலாம். நல்லா பார்த்திங்கன்னா நம்ம ஆடுகள்லாம் வேலியிலேயே நல்லா சாப்பிடுவாங்க. வேலியில் வந்து நல்லா வேலி மேலே ஏறிக்கிட்டு வெளியில் பந்தல் மேல் நல்லா கொடியெல்லாம் படர்ந்து கிடக்கு பாருங்கள், அதெல்லாம் வந்து நல்லா மேலேயே ஏறிட்டு நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நாளையோடு வந்து அப்படி தான் இருந்தாலும் வந்து வயலில் மேயறதுக்கு வெளியில் மேயறதுக்கு ஆடுகளுக்கு கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா வயலில் மேயக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த புல்லு வந்து சீக்கிரம் செரிமானம் ஆகி வயிறு குறைஞ்சிடுது. ஆனால் வேலியில் மேயும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த தீனியெல்லாம் வயிற்றில் தக்குது. உடம்பு எடையும் பார்த்திங்கன்னா வேலியில் மேயும் போது தான் ஆடு கொஞ்சம் நல்லா இருக்குது. வயலில் மேயும் போது வயிறு தான் ஃபுல்லாகுது. ஏன்னா இது வந்து இளம் பில் அப்படிங்கிறதுனால, இளம் பில் மழை பெஞ்சு இப்போ தான் புதுசாக தளிர்ந்து வருது எல்லாம். அதனால் பார்த்திங்கன்னா சீக்கிரம் செரிமானம் ஆகிடுது. அது வந்து உடம்புல வந்து ஒட்ட மாட்டுது. வரப்பில் தின்னா தான் ஆடு வந்து வெயிட் கெயின் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இளம் பில் சாப்பிட்டதுன்னா வயிறு தான் ரொம்ப, ஆனால் வந்து ஆடு இளைச்சி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து உண்மை தான். இருந்தாலும் வந்து ஒரு நாளைக்கு 2 நேரம் மேய்க்கிறதுனால அந்த அளவுக்கு ஆடு ஒன்றும் இளைக்கல, நல்லா இருக்கிறாங்க. இருந்தாலும் வயிறு சீக்கிரம் குறைஞ்சிடுது. இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசி. நம்ம இனிமேட்டு வேலி மேலே தான் விட போகிறோம். தொடர்ந்து வந்து வீடியோ போடுவோம். வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கெல்லாம் கிளம்பிட்டோம். வந்து டைம் பார்த்திங்கன்னா மணி 6 மணி ஆகிடுச்சி. அவங்க காலையிலேயே வரேன்னு அண்ணன் வந்து காலையில் வந்து கொஞ்சம் நேரம் ஓட்டினாங்க. 11 மணிக்கு வந்து ஒரு 1 மணி வரைக்கும் ஓட்டினாங்க. அப்புறம் அவங்க காட்டில் சோளம் இருக்க வண்டி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போயிட்டு இப்போ தான் 5 மணிக்கு வந்து வண்டியை இறக்கியிருக்காங்க. அவங்க எப்படியும் ஓட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு இருட்டி போயிடும். நம்ம வந்து ஆடுகள்லாம் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 நேரம் மேய்ச்சலில் விடல. எனக்கும் கொஞ்சம் வேலை இருந்ததுனால, துணிகள்லாம் துவைக்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ஒரு நேரமாக தான் ஆடு மேய்க்கிறேன். காலை நேரம் இன்றைக்கி விடவே இல்லை. ஒரு வழியாக நம்ம 2 மணிக்கு தான் அவுத்து விட்டோம் ஆடுகளை. இப்போ மணி 6 மணி ஆகிடுச்சி. வயிறும் ஃபுல்லாகிடுச்சி. எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் பக்கத்துலேயே கொஞ்சம் நேரம் மேய்வாங்க. அப்புறம் பட்டியில் வச்சு அடைச்சிடலாம். இப்போ நான் என்னென்னா அத்தைக்கிட்ட தான் ஆட்டை விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு மாடுகளுக்கெல்லாம் கொஞ்சம் சோளப்பயிரை அறுக்கணும், வைக்கல்லாம் கொஞ்சம் போடணும்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், உழவு ஓட்டினதும் காடு வந்து எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் இன்னும் ஓட்டலை. இந்த சைடு ஆடுகள்லாம் நிற்கிது பாருங்கள். அந்தாண்ட இன்னும் ஓட்டலை. இந்த சைடு மட்டும் தான் ஓட்டியிருக்காங்க. இந்தாண்ட ஆடுகளுக்கு கீழ் பக்கம் மட்டும் ஓட்டியிருக்காங்க. இன்றைக்கி முடிச்சுடுவாங்க, எல்லாத்தையும் இன்றைக்கி முடிச்சுடுவாங்க. முடிச்சுட்டு இன்னும் 2 நாள் கழித்து ரொட்டரேட்டர்லாம் விடுவோம். எல்லாத்தையுமே வீடியோவில் எடுத்து போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கட்டாயம் விவசாய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கே எடுத்துகிட்டு போவேன்?